ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது என்னோட நியூ ஹவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான வீடு தான். பழைய வீடோட கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 350 to 400 ஸ்கொயர் ஃபீட்டாக வரும். ஸோ வீட்டை வந்து பார்த்துடலாம் வாங்க. வீடு சின்ன வீடாக இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றதை காமிக்கிறேன். இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாசல், தலைவாசல், கோலம் போடுறது தான். அதுவும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுறது அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோலம் போட ஆரம்பித்தவ தான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து தான் கோலம் போட முடியல. இப்போ எனக்கு வாசல் கிடச்சிருக்கு, நான் டெய்லி கோலம் போடலாம் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. 2-3 இடத்துல கோலம் போட்டான். இது என்ன மரம்? இது என்ன மரம்? இது உனக்கு சும்மா இது மாதிரி தான், ப்ரோட்டன்ஸ். செவ்வாழை இது அது கிடையாது, இது சாதாரண ப்ரோட்டன்ஸ் தான். நிதிசபா ஹாய் சொல்லுங்க. நிதிசபா ஹாய் சொல்ல வச்சோம். ஸோ இந்த வீட்டில் வாசல் இருக்குது, வாசல் தெளிக்கலாம், கோலம் போடலாம். முன்னாடி சின்னதாக ஒரு வரண்டா, இந்த பக்கம் மேலே படிக்கட்டு மாதிரி மேலே போகலாம். மாடிப்படியில் வந்து சின்னதாக ஒரு ரூம் இருக்குது, அதில் தான் நாங்கள் வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் போடணும். உள்ளே என்ட்ரியானா ஹால் வந்து 8x12 நினைக்கிறேன். ஒரு சின்ன ஹால். அந்த ஹாலை கம்பேர் பண்ணும்போது சின்ன ஹால். பழைய வீடு, பிளக் பாயிண்ட்லாம் பழைய பிளக் பாயிண்ட். இதுதான் டிவி ஷோகேஸ். இது வந்து எம்டி ஹோம் டூர் தான். இங்கிட்ட ஒரு ஜன்னல், அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு ஜன்னல். ஸோ டோர் வந்து மெயின் டோர் இப்படி தான் இருக்குது. கேட்டு, அது ஊடால நெட்டு, அதுக்கப்புறம் மெயின் டோரை ஒட்டி இங்கிட்ட ஒரு ரூம்பு. மெயின் டோரை ஒட்டி இது ஒரு சின்ன ரூம் தான், ஒரே ரூம் தான். இது ஒரு பெட்ரூம், 10x10 வரும். அப்புறம் இங்கே ஒரு ஓப்பன் செல்ஃப் வச்சுருக்காங்க. ஒரே செல்ஃபு, மேலே ஒரு இது பரணி மாதிரி, மேலே ஒரு பரணி. நான் எல்லா ரூம்லேயும் 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. வென்டிலேஷன் நல்லா இருக்குது சுற்றி. ரூம்பை ஒட்டியே வந்தால் கிச்சன் தான். கிச்சன் வந்து 8x8, அதுவும் ஸ்கொயராக அப்படி போட்டிருக்காங்க. சிங்கை ஒட்டி எல் ஷேப்பில் வந்து செல்ஃப் தான். கருப்பு மேடை இருக்கும் இல்லையா, அடுப்பு வைக்கிறது, கீழே ஒரு செல்ஃபு. அதுக்கப்புறம் இங்கேயும் 2 ஜன்னல் இருக்கும். ஆனால் செல்ஃப் வந்து இந்த வீட்டில் இல்லவே இல்லைங்க. இந்த ஒரு இது என்ன செல்ஃப்னே தெரியல. ஒரு 2 ஷெல்ஃபு. அப்புறம் இங்கே கிரைண்டர் வைக்கிறது, அப்புறம் சாமிக்குரிய செல்ஃப் வந்து இங்கே. ஸோ 3 ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் மொத்தத்துக்கே கிச்சனில் செல்ஃப் அப்படின்றது. இங்கே வந்து இதுதான் ரொம்ப சின்ன கிச்சன் தான். கிச்சன் சைஸாக இருந்தாலும் செல்ஃப் நிறையா இருந்தால் நம்மளுக்கு வந்து பொருள் வைக்க நிறையா இருக்கும். மேலே வந்து ஒரு பரணி மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா பாத்ரூம் தனியாக. இது வந்து பாத்ரூம் தனியாக இருக்கும், இது வந்து லெட்டின் தனியாக இருக்குது. இங்கே ஒரு சிங்க் மாதிரி ஃபுல்லாக. இது வாஷிங் மிஷின். அப்புறம் பின்னாடி இது கொஞ்சம் பழைய வீடு தான். பின்னாடி வரணும். பின்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரைட் சைடு வந்து மாமரம், 2 மாமரம் அப்படியே பின்னமாக இருக்குது. இதான் நான் இன்ட்ரோ வீடியோ கொடுத்தேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் ராத்திரி சாப்பாடு வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம், நைட்டில் ஹேண்டில் லைட் டின்னருக்காக. அதுக்கப்புறம் இந்த பக்கமே இது காம்பவுண்ட் சார், எல்லாமே பின்னாடி சைடில் எல்லாம் காலி இடம் தான். காம்பவுண்ட் சார் இந்த பக்கம் வந்தால் கேட். ஏன் இந்த பக்கம் வரேன் அப்படின்னா, இங்கிட்ட ஒரு 3 அடி விட்டுருக்காங்க இடம். ஸோ இங்கிட்ட பின்னாடி வந்தால் மரமாக வச்சுருக்காங்க. இந்த சைடில் ரோடு தான், ரோட்டு பக்கத்தில் இவங்க இடம் 2 அடிக்கு இருக்கிறதுனால மரம் வச்சுருக்காங்க. என்ன மரம்னா, இது வந்து கொய்யா மரம். செம்மையாக இருக்குல்ல. கொய்யாப்பழம் எங்கே இருக்குது தெரியுமா? கொய்யாப்பழம் இல்லை, காயாக தான் இருக்குது. இது கொய்யாப்பழம். ஸோ அந்த ஒரு 2 இருக்குது. 2 இங்கே 1, இங்கே 1, மேலே 1. டெய்லி சாயந்தரம் நம்ம இங்கே கொய்யா டீ சாப்பிடுவேன். 2 இலைகள் மட்டும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே போனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மரம் அப்படின்றது 2 மரம். மாதுளம்பழம் மரம், நாட்டு மாதுளம்பழம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரத்துலேயும் 6 to 10 பழம் வந்து இருக்குது. ஆனால் பொடிசாக இருக்குது. அங்கே 2, இங்கே 1. அது மாதிரி நிறையா பூத்துருக்கு இங்கனக்குள்ள. இதுதான் மாதுளம்பழம் பூ. அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளெல்லாம் காயாக இருக்குது.
இங்கே எனக்குள்ளே ஒரு ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்கான், ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றான். என்ன பண்ணுற சர்வேஸ். ஸோ இது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயாக இருக்குது மாதுளை மரம். செவ்வர்லி, இது வந்து செவ்வர்லி, 2 செவ்வர்லி இருக்குது கலர்லேயே. செவ்வர்லி மரங்கள் அப்படியே இப்படி பின்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா முன்னாடி வரண்டாக்கு வந்துடலாம். மேலே படிக்கட்டு, நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக தூரமாக பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நிதிஷோட ஸ்கேட்டிங் கிளாஸ் தான் இது. இங்கேருந்து பார்த்தா தெரியும், அங்கே தான் ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கான். அப்படியே வந்தால் மொட்டை மாடி, பெயின் அடிச்சுட்டாங்க பசங்க தான் மேலே இருக்குங்க. தீஸ் இந்த கதவை தரமா. இது வந்து ப்ளூ கலர் ஷீட் போட்ட ஒரு சின்ன ஒரு ரூம்பு தான். மெதுவா. ஸோ ப்ளூ கலர் ஷீட்டு போட்டு சின்ன ரூம் தான். பட் இந்த ரூம் வந்து கரெக்டாக 10க்கு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் தான் நாங்கள் சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு வைக்கணும். ஊஞ்சல், மெயின் பெரிய பெரிய திங்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் போடணும். அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு ரூம் இருக்கோ, ஆமாம் சீக்ரெட் ரூம்பா. மெதுவா. சீக்ரெட் ரூமில் அப்படி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. கீழே இறங்கி பழைய பெயிண்ட் டப்பா போகிற ஸ்டோர் ரூம், அதுதான் சீக்ரெட் ரூமா. சீக்ரெட் ரூமில் நிதிஷ் வேணா 2 நாள் தங்கி பார்க்க வேண்டியதான். என்ன நிதிஷ், ஓகேவா? கீழே வந்து டைல்ஸில் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம், மொட்டை மாடியில் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பகலில் வரும்போது சுட மாட்டேங்குது. டிஸ்டம்பர் அடிக்கிறவங்க அப்படியே கீழே டிஸ்டம்பர் அடிச்சிட்டிங்கன்னா சூடு இல்லாமல் இருக்குது. நாங்கள் வரப்போகிற வீடு அப்படின்றது இதுதான். பால் காய்ச்சிருக்கேன், பட் இன்னும் ஒரு 5 days ஆகும். இந்த சாட்டர்டே சண்டேயில், நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வரும்போது தான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் அங்கே இருக்குது. தேவையில்லாத பொருட்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் 1-2 ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்ற பொருளை மட்டும் கீழே வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நாங்கள் மேலே இந்த ரூமில் தான் வைக்க போகிறோம். நல்லா மழை மேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருட்டிக்கிட்டு வருது மழை மேகமாக, பச்சை பச்சேன்ட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, காமாக. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ன ரீசனுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் டக்குன்னு கிடச்சி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். சின்ன வீடு, தனி வீடு வேணும் அப்படின்ட்டு தான். மெயினாக வாசு தூத்து, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வீடு வந்து வாசு தூத்து கோலம் போகிறதுலாம் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. மதுரையில் இருக்கும்போது டெய்லி அந்த வேலைலாம் பார்ப்போம். பட் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட்லேயே இருந்ததுனால அந்த ஒரு பழக்கம் வந்து பண்ணவே முடியல. இப்போ அந்த பழக்கம் வந்தது, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட சிம்பிளான வீடு. இப்போ வந்து எம்டி வீடாக பார்த்துருக்கீங்க. அடுத்த சாட்டர்டே சண்டேயில் பொருளெல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து வேலைகள் இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக என்னோடய டயட்டான என்னோடய ஃபுட் ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் வெயிட் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வெயிட் அப்படின்றது நான் 62 தான் இருக்கேன். டயட் ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணலை, மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நான் டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணால் தான் எனக்கு வெயிட் ஏறாமல் அந்த 61 அந்த மாதிரியே நிற்கிது. நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாக அது ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்குலாம் வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். பட் நான் இப்போ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணலை. அதுதான் வெளி வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ண முடியல. ஆனால் டெய்லி ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய வெயிட் கெயின் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஓரளவுக்கு வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.